أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وواعدنا موسى 30 ليلة وأتممناها ب10 فتم ميقات ربه 40 ليلة وقال موسى لأخيه هارون اخلفني في قومي وأصلح ولا تتبع سبيل المفسدين. நாம் மூசாவுக்கு 30 இரவுகளை வாக்களித்து சினாய் மலைக்கு அழைத்தோம். பிறகு அவற்றோடு 10 இரவுகளை அதிகப்படுத்தினோம். இவ்வாறு 40 இரவுகள் என்று அவருடைய இறைவன் நிர்ணயித்த தவணை முழுமையடைந்தது. மூசா சினாய் மலைக்கு சென்றபோது தம் சகோதரர் ஹாரூனிடம், நான் சென்ற பிறகு நீர் என்னுடைய கூட்டத்தாரிடையே என் பிரதிநிதியாக இருந்து சீராக செயல்புரிந்து வருவீராக. மேலும் குழப்பம் விளைவிப்போரின் நடைமுறையினை மேற்கொள்ளாதீர் என்று கூறினார். وَلَمَّا جَاءَ مُوسَى لِمِيقَاتِنَا وَكَلَّمَهُ رَبُّهُ قَالَ رَبِّ أَرِنِي أَنظُرْ إِلَيْكَ قال لن تراني ولكن انظر إلى الجبل فإن استقر مكانه فسوف تراني فلما تجلى ربه للجبل جعله دكا وخر موسى صعقا فلما أفاق قال سبحانك تبت إليك وأنا أول المؤمنين. நாம் குறிப்பிட்டிருந்த நேரத்தில் மூசா வந்தார். பிறகு அவருடைய இறைவன் அவரிடம் உரையாடிய போது அவர் வேண்டினார், என் இறைவா, எனக்கு உன்னை பார்க்கும் வலிமையை வழங்குவாயாக, நான் உன்னை பார்க்க வேண்டும். அதற்கு இறைவன் கூறினான், என்னை நீர் காண முடியாது. ஆயினும் எதிரில் உள்ள மலையை பாரும், அது தனது இருப்பிடத்தில் நிலைத்திருந்தால் என்னை நீர் காண முடியும். அவருடைய இறைவன் அம்மலையின் மீது வெளிப்பட்ட போது அது பொடி பொடியாகிவிட்டது. மூசாவும் திடுக்கிட்டு மயங்கி விழுந்தார். பிறகு உணர்வு பெற்ற போது கூறினார், நீ மிகவும் தூய்மையானவன், நான் உன்னிடம் மன்னிப்பு கோரி மீளுகின்றேன். மேலும் நான் நம்பிக்கை கொள்வோரில் முதன்மையானவனாக இருக்கின்றேன். قال يا موسى إني اصطفيتك على الناس برسالاتي وبكلامي فخذ ما آتيتك وكن من الشاكرين. அதற்கு அல்லாஹ், மூசாவே, என்னுடைய தூது பணிகளுக்காகவும் என்னுடன் உரையாடுவதற்காகவும் மனிதர்கள் யாவரையும் விட முன்னுரிமை வழங்கி உம்மை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். எனவே நான் உமக்கு வழங்கியதை பெற்றுக்கொள்வீராக, மேலும் நன்றி செலுத்துவோராய் திகழ்வீராக என்று கூறினான்.